Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்கிற notification ஐகானையும் click பண்ணிக்கோங்க so that next new video வரும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்த்திடலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சேம் பேனில் 3 கப் தண்ணி எடுக்க போகிறோம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் ரவா மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணிங்க. இன்றைக்கி நான் வந்து 1/3 கப் ரவா எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் வந்து நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ரவாவை சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்டேஜில் ரவா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ தட் லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. இது நல்லா திக்கானதும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். 1.5 கப் சர்க்கரை. எந்த கப்பில் நீங்கள் ரவா மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரையும் நல்லா திக்காக ஆரம்பிக்கட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுனால நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக எசன்ஸும் ஆட் பண்ண போகிறோம். பட் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கேசரிக்கும் ஹல்வாக்கும் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா வரும். இப்போ கேஷ்யூஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பைனாப்பிள் பீசஸ் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு கேசரி நல்லா வராது. ஸோ கேசரின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஓரளவுக்கு கம்மியான குவான்டிட்டியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எசன்ஸும் ஆட் பண்ணிடலாம். எசன்ஸ் எப்போவுமே கடைசியாக ஆட் பண்ணுங்கள். எசன்ஸை வந்து நம்ம ஃபுட்டோட நிறைய குக்காக விடக்கூடாது. அதனால் ஃபைனலாக ஆட் பண்ணுறதே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேசரியை வந்து ரொம்ப கட்டியாக விட்டுட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது கட்டியாகும் போது நம்மளுக்கு அப்படியே இந்த கேக் கட் பண்ணுற மாதிரி வரும். அது கேசரி மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டேஜில் ஆஃப் பண்ணோன்னா நம்மளுக்கு கூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேசரி மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் கேசரி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.